சொல்லம் அதிகமாக தௌபா செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நானே 100 தடவை தௌபா செய்கிறேன். நான் நல்லா கிபிலாவை முன்னோக்கி நின்று மனசார அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்யுங்க. இதை வழக்கமாக ஆக்கி கொண்டால் நம்முடைய வாழ்வில் பெரும் கஷ்டங்கள் இல்லாமல் மறுமையிலும் துனியாவிலும் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி من كل ذنب أذنبته عمدا أو خطأ سرا أو علانية وأتوب إليه من الذنب الذي لا أعلم إنك أنت علام الغيوب وستار العيوب وغفار الذنوب ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم إني أعوذ بك من أن أشرك بك شيئا وأنا أعلم به وأستغفرك لما لا أعلم به تبت عنه وتبرأت من الكفر والشرك والكذب والنميمة والفواحش والبهتان والمعاصي كلها أسلمت وآمنت وأقول لا إله إلا الله محمد رسول الله. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت. أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. أستغفر الله أستغفر الله أستغفر الله أستغفر الله أستغفر الله ربي من كل ذنب أذنبته. يا الله நான் செய்த எல்லா பாவத்தை விட்டும் ரப்பே உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அம்தன் أو خطأ سرا أو علانية. يا الله பகிரங்கமாக ரகசியமாக தவறுதலாக வேண்டுமென்றே செய்த எல்லா பாவத்திற்கும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 வஅதூபு இலைஹி மினல் ذنبி அல்லதி லா அஅலமு. யா அல்லாஹ் எனக்கு தெரியாமல் நடந்துவிட்ட பாவங்களை விட்டும் தௌபா செய்கிறேன் தௌபா செய்கிறேன். அந்த பாவங்களை விட்டு விடுகிறேன் நிறுத்தி விடுகிறேன். யா அல்லாஹ் இன்னக
அன்த அல்லாமுல் குயூப், மறைவான விஷயங்களை நீயே அறிந்தவன். வசத்தாரில் உயூப், குறைகளை மறைக்கக்கூடியவன். வகஃபாரில் துனூப், பாவங்களை மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ், நடுநிசையில் இந்த ராத்திரி நேரத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் நீ இறங்கி வந்து கேட்கிற, பாவம் மன்னிக்கப்படுகிற இரவின் பரக்கத்தினால் யா அல்லாஹ் நான் மனமாற கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். பாவங்களை விட்டு விலகுவதற்கோ நன்மைகளை செய்வதற்கோ நாங்கள் சக்தியற்றவர்கள். உன்னுடைய உதவி இல்லாமல் நன்மைகளும் செய்ய முடியாது, பாவங்களையும் விட முடியாது. யா அல்லாஹ், எங்களை நன்மையின் பால் திருப்பி விடு. பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு. அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஊது பிக, நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அஅலமு பிஹி. யா அல்லாஹ், எனக்கு தெரிந்தே நான் உனக்கு இணை வைத்த சிறுக்கு என்னும் அந்த பெரும்பாவத்திலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்வோ என்னுடைய மரணமோ என்னுடைய சம்பாத்தியமோ என்னுடைய குடும்பமோ என்னுடைய தேவைகளோ என்னுடைய நோயோ என்னுடைய ஆரோக்கியமோ என்னுடைய சந்தோஷமோ எந்த நிலையிலும் உனக்கு இணை வைக்காமல் வாழ்வதற்கு உதவி செய்ய அல்லாஹ். நான் தெரிந்தே பல நேரங்களில் உனக்கு ஷிர்க் வைத்திருக்கிறேன், இணை வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், அந்த ஷிர்க்கை விட்டோம் என்னை பாதுகாப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக. அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. யா அல்லாஹ், என்னையும் அறியாமல் என்னை மீறி நடந்த உனக்கு இணை வைப்பு பாவங்களை விட்டோம். யா அல்லாஹ், தௌபா செய்கிறேன், தௌபா செய்கிறேன், தௌபா செய்கிறேன். என்னுடைய மூச்சு நிற்கும் வரை உனக்கு இணை கற்பிக்காத, ஷிர்க் இல்லாத அழுத்தமான ஈமானை கொடு யா அல்லாஹ். எந்த நிலையிலும் ஈமானுக்கு சோதனை தந்து விடாதே அல்லாஹ். வாழுகிற பொழுதும் உயிர் பிரிகிற பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அழுத்தம் திருத்தமாக மொழியக்கூடிய உறுதியை எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், பிஹி துப்து அன்ஹு, அந்த ஷிர்க்கை விட்டோம் நான் மீண்டு விட்டேன், தௌபா செய்து விட்டேன். வதபர்ரஅது மினல் குஃப்ரி வஷ்ஷிர்கி. யா அல்லாஹ், இணை வைத்தல் என்ற பெரும் பாவத்தை விட்டும், குஃப்ர் என்ற இறை மறுப்பை விட்டும் இன்றோடு நான் விட்டொழித்து தௌபா செய்து மீண்டு விட்டேன். என்னை மன்னித்து விடு அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. எந்த சூழ்நிலையிலும்
யா அல்லாஹ், உனக்கு இணை கற்பித்தல், அதற்கு ஆதரவளித்தல், அதை மனதில் நினைத்தல், எல்லா பாவத்தையும் விட்டொழித்து யா அல்லாஹ் தௌபா செய்கிறேன். வல் கிதுபி والنميمة والفواحش والبهتان والمعاصي كلها يا الله பொய் என்னும் பெரும்பாவத்தை விட்டு தௌபா செய்கிறேன். கோல் சொல்லும் பெரும்பாவத்தை விட்டொழித்து தௌபா செய்கிறேன். பிறருடைய மான மரியாதையை எடுக்கக்கூடிய கோல் சொல்லுதல் என்ற பெரும்பாவத்தை விட்டு தௌபா செய்கிறேன். வல் ஃபவாஹிஷி, ஆபாசமான அருவருப்பான உனக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சகல தீமைகளையும் விட்டு விட்டேன், தௌபா செய்கிறேன், மீண்டும் செல்ல மாட்டேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். வல் புஹ்தான், பிறருடைய வாழ்வை பாதிக்கிற அவதூறுகளை பேச மாட்டேன், விட்டுவிட்டேன், தௌபா செய்கிறேன். அல்லாஹ், நீ தடுத்த எல்லா பாவமான காரியங்களையும் என் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலை கைதிகளாய் பாவங்களை செய்துவிட்டேன். அல்லாஹ், உன்னுடைய கலாம் குர்ஆன் ஷரீப் இறக்கப்பட்ட பரக்கத்தான ரமதானுடைய கதருடைய இரவின் பொருட்டினால் எல்லா பாவங்களையும் விட்டொழித்து தௌபா செய்து இன்று முதல் உண்மையான முஸ்லிமாக நான் மாறி நான் முன்மொழிகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், நீதான் என்னை படைத்தவன், என்னுடைய ரப்பு, என்னுடைய எஜமான், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் எனக்கு யாரும் இல்லை. ஹலக்தனி, என்னை படைத்தாய், என்னிடம் ஒப்பந்தம் பெற்றாய், நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். இயன்றவரை உனக்கு மாற்றம் செய்யாமல், பாவங்கள் புரியாமல், வரம்பு மீறாமல் அமல்கள் செய்து யா அல்லாஹ் ஆலமே அர்வாஹில் உன்னிடத்தில் செய்து கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த எல்லா பாவங்களின் தீமையை விட்டோம் உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், அபூலக நிஅமதிக அலைய, என் மீது ஏராளமான நிஅமத்துகளை நீ செய்திருக்கிறாய். வஅபூஉ பிதம்பி, நான் என் பாவங்களையும் ஒத்துக்கொள்கிறேன். எல்லா பாவத்தையும் அறியாமல் செய்துவிட்டு உன்னுடைய மன்னிப்பிற்காக கரமேந்தி நிற்கிறேன். அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, என்னுடைய பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையின் பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. அண்டை அயலார் நண்பர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உலகெல்லாம் வாழுகிற ஈமானிய உறவுகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. சகோதர சமூகத்திற்கு ஹிதாயத்தை நசீபாக்கி கொடு ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களினால் எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே. அல்லாஹ் நீ எங்களை விட்டு வைத்திருக்கிறாய் அல்லாஹ். நாங்கள் பெரும் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரப்பே. உன்னை மறந்து எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்ற இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை மன்னித்து விடும் ரஹ்மானே. நாங்கள் மிக பலகீனமானவர்கள் அல்லாஹ். எங்களுடைய உடலும் உள்ளமும் பலகீனமானதல்லா. நீ தண்டிக்க பிடித்தால் எங்களால் தாங்க இயலாது அல்லாஹ். அல்லாஹ் எங்களை வினாடி பொழுதில் நீ முடக்கி விடாதே அல்லாஹ். வறுமையில் தள்ளி விடாதே அல்லாஹ். விபத்தில் சிக்க வைத்து விடாதே அல்லாஹ். உடலை உயிர் இருந்தும் கோமாவில் நீ முடக்கி விடாதே ரஹ்மானே. படுக்கையில் தள்ளி விடாதே அல்லாஹ். செயலற்றவர்களாக ஆக்கி விடாதே அல்லாஹ். எங்கள் மூளையை ஸ்தம்பிக்க வைத்து விடாதே ரஹ்மானே. வறுமையின் உச்சத்தில் உன்னையே எதிர்த்து பேசுகிற நிலையை தந்து விடாதே அல்லாஹ். எழுபது தாயை விட கருணையாளனே அல்லாஹ். இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்களில் தௌபா செய்கிற வாய்ப்பு வாழ்நாள் முழுவதும் தௌபா செய்வதற்கு தௌஃபீக் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களினால் எதிரிகளை எங்கள் மீது சாட்டி விடாதே யா அல்லாஹ். அரபுலகம் முழுவதும் யூதர்களாலும் நஸ்ரானிகளாலும் பயத்தில் ஆட்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நிலையை உலக முஸ்லிம்களுக்கு நீ தந்து விடாதே ரஹ்மானே. ஈமானிய சமூகத்திற்கு தந்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு ரஹ்மானே. நாங்கள் பாவிகளாய் குற்றவாளிகளாய் தலை குனிந்து நிற்கிறோம் யா அல்லாஹ். எங்களை அழித்து விடாதே ரஹ்மானே. மன நெருக்கடியை கொடுத்து எங்களை நீ ஒழித்து விடாதே யா அல்லாஹ். எங்களை எங்கள் ஈமானுக்காக, எங்கள் இஸ்லாத்திற்காக, எங்கள் தீனுக்காக எங்களை மன்னித்து விடு அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. பெரும் கருணையாளனே அல்லாஹ். அரபுகளை, அரபு தேசங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய வஞ்சக நாடகத்தை, அழிச்சாட்டியத்தை, அட்டூழியத்தை நிறுத்தி விடு ரஹ்மானே. எங்கள் பாவங்களினால் அல்லாஹ் எங்கள் மீது குஃபாறுகளையும் முஷ்ரிக்குகளையும் ஏவி விட்டு எங்களை அடிமைகளாக ஆக்கி விடாதே ரஹ்மானே. உலக அரங்கத்தில் எங்களை கண்ணியமாக வாழச் செய்ய அல்லாஹ். வாழ்ந்த உம்மத்தின் பெருமை யா அல்லாஹ் நீடிக்க செய்ய ரஹ்மானே. அதிகாரங்களை கொண்டு யா அல்லாஹ் உயர்மட்டமாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்ய ரஹ்மானே. எங்களை சிறுமைப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். எல்லாம் இருந்தும் கையிற நிலையில் வாழுகிற இந்த பாவங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து தௌபா செய்கிறோம். எங்களை மன்னித்து விட ரஹ்மானே. மன்னித்து விட ரஹ்மானே. காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் எங்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையை தந்து விடாதே யா அல்லாஹ். அவமானப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். காஃபிர்களுக்கு முன்னால் கை கட்டி நிற்கிற கேவலமான நிலையை, தண்டனையை தந்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் உணர்கிறோம் ரப்பே. எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாததினால், எங்களுக்குள் ஒருவரை நேசிக்கிற அந்த பாக்கியம் இல்லாததினால் உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடுகளாய் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் முஷ்ரிக்குகளையும் எங்கள் மீது ஏவி விடுகிறாய் அல்லாஹ். தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இன்னும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நீ மகத்தானவன் ரப்பே. நீ கருணையானவன் அல்லாஹ். காபிர்களால் இந்த சமூகம் வஞ்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு அதிகாரத்தை கொடு ரஹ்மானே. நியாயமான நேர்மையான ஆட்சியாளர்களாக இஸ்லாமியர்கள் அமருவதற்கு நீ தௌஃபீக் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ் உலகம் முழுமைக்குமான உன்னுடைய நியாய தீர்ப்பை நிலைநாட்டிட யா அல்லாஹ். எங்கள் பாவங்களினால் நீ தந்த நியாமத்துகளை தொலைத்து விட்டோம் அல்லாஹ். தொலைத்து விட்டோம் அல்லாஹ். கையறு நிலைகளில் கோழைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் மீது திணிக்கப்படுகிற எந்த அநியாயத்தையும் எதிர்க்க முடியாத பலகீனமான கோழைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களிடத்தில் கல்வி இல்லை ரஹ்மானே. அதிகாரம் இல்லை யா அல்லாஹ். பொருளாதாரம் இல்லை யா அல்லாஹ். வீண் வம்புகளை வளர்த்து கொண்டு எந்த சக்தியும் இல்லாமல் அடிமையாகி போய் விடுவோமோ என்ற பயம் இந்த தலைமுறைக்கு உருவாகி இருக்கிறது யா அல்லாஹ். கண்ணியமான உம்மத்தை கண்ணியத்தின் உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்திட யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமைக்குரிய சஹாபாக்கள் உலகத்தையே மிரள வைத்த அந்த ஈமானிய உச்சத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். அவர்கள் துனியாவை ஆசைப்படவில்லை, அவர்கள் துனியாவின் பொருட்களை ஆசைப்படவில்லை. ஈமான் உயர வேண்டும்,
உழைத்தார்கள். நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம் ரப்பே, எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எங்களை ஜிஹாதிகளாக வாழவை யா அல்லாஹ், முத்தகீன்களாக வாழவை யா அல்லாஹ், மறுமையின் மீது ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக வாழவை யா அல்லாஹ். அழிந்து போகிற துன்யாவின் காசுகளின் மீது எங்கள் ஆசையை தூண்டி விடாதே யா அல்லாஹ். பெண்களின் மீது எங்கள் பார்வையை படர விடாதே யா அல்லாஹ். பாவமான ஹராமான போதை பொருட்களின்பால் எங்கள் மனங்களை இருக்க செய்யாதே யா அல்லாஹ். நீ வைத்திருக்கிற சொர்க்கம், பெண்கள் பெருக்கெடுத்து ஓடும் மது ஆறுகள், அந்த ஆசையை எங்கள் உள்ளங்களில் நீடிக்க செய்ய ரஹ்மானே. அல்லாஹ், எங்கள் பாவங்களினால் எங்களுடைய இதயங்கள் இருண்டு போய் கிடக்கிறது அல்லாஹ். நல்லவைகள் எங்கள் காதில் விழுவதில்லை அல்லாஹ். பெரியவர்களை மதிக்காமல் வாழுகிறோம் யா அல்லாஹ். உலமாக்களை உதாசீனமாக கருதுகிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃபை திறந்து கூட பார்ப்பதில்லை யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு அல்லாஹ். அதாபு என்பது வானம் இடிந்து விட வேண்டும் என்பதில்லை. எங்கள் மீது மோசமான ஆட்சியாளர்களை நீ தந்து விட்டாலோ எங்களுடைய வாழ்வு நாசமாகிவிடும் ரப்பே. வடக்கில் வாழுகிற இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஈமானிய கடமைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்கள் கண்ணுக்கு முன்னால் நடக்கிற இந்த அபத்தங்களை பார்த்து எங்களுடைய உள்ளங்கள் துடித்தாலும் எங்கள் பலகீனங்கள் எங்களை செயல்பட விடாமல் முடக்கி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். இந்த உம்மத்திற்குள் ஒற்றுமை கொடு யா அல்லாஹ், ஒற்றுமை கொடு யா அல்லாஹ், ஒற்றுமை கொடு யா அல்லாஹ். ஆகிரத்தை விரும்புகிற இதயங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடு ரஹ்மானே. மஸ்ஜிதுகளை, இபாதத்துகளை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய மோமின்களை உருவாக்கி கொடு யா அல்லாஹ். அல்லாஹ், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய சிறுவர்கள் வாழ்வின் அர்த்தம் புரியாமல் இந்த துனியாவை ஒரே நாளில் அடைந்து விடலாம் என்ற ஏராளமான கற்பனைகளில் தங்கள் உயிரை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். இளமையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். தங்களுடைய மார்க்கத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டி யா அல்லாஹ், நல்வழி காட்டி யா அல்லாஹ், நல்வழி காட்டி யா அல்லாஹ். இந்த இளைஞர்கள், இந்த உம்மத்தினுடைய முதுகெலும்புகள் அல்லாஹ், வீரமிக்க மூமின்களாக எங்கள் இளைஞர்களை உருவாக்கி கொண்டு யா அல்லாஹ். போதை பழக்கங்களில் இருந்து அவர்களை காப்பாற்றிய அல்லாஹ், பெண் மோகத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றிய அல்லாஹ். நாகரிகம் என்ற பெயரால் அவர்கள் செய்து வருகிற எல்லா நச்சு காரியங்களை விட்டும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விடுறோம். சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்கள் பெண் பிள்ளைகள் நடக்கிற வரம்பு மீறுகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடுறாமானே. பெற்றவர்களாகி நாங்களே நல்வழிப்படுத்த முடியாத கையறு நிலையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் பெண் பிள்ளைகளின் மானங்களை பாதுகாத்து விடுறாமானே. கண்ணியமான இல்லற வாழ்வுகளை அவர்களுக்கு நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். நிறைய குடும்பங்களில் யா அல்லாஹ் திருமணம் முடிந்து சில பல மாதங்களிலே வாளாவெட்டிகளாக, விதவைகளாக வீடுகளில் இருக்கிறார்கள். துணிந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு முரட்டு சுபாவங்களுக்கு இந்த இளம் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே அல்லாஹ். எங்கள் பெண்களுக்கு ஹிதாயத்தை கொடு அல்லாஹ், பெண்களுக்கு ஹிதாயத்தை கொடு அல்லாஹ். குடும்பம், கணவன், மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் என்ற கண்ணியமான இந்த உறவுகளை ஏற்றுக்கொண்டு பேணுதலோடு வாழக்கூடிய அந்த குடும்ப ஐக்கியத்தை எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நசீபாக்கி கொடுவார்கள் அல்லாஹ். உலகத்தின் பெரும் பாவம் பெற்றவர்களையும் பிள்ளைகளையும் பிரிப்பது அல்லாஹ். அதனை கொஞ்சம் கூட தயங்காமல் எங்கள் பெண் பிள்ளைகள் செய்கிறார்கள் அல்லாஹ். அதனால் பிள்ளை இருந்தும் அனாதையாக வாழுகிற நிறைய தாய் தந்தை, பிள்ளை இருந்தும் நிறைய அனாதைகளாக வாழக்கூடிய தாய் தந்தை யாரிடம் சொல்லுவோம் அல்லாஹ், யாரிடம் சொல்லுவோம் அல்லாஹ். பிள்ளைகள் படிக்கட்டும் படிக்கட்டும் என்று பாசத்தை மட்டும் ஊட்டி வாழ்க்கையை கோட்டை விட்ட அனாதைகளாய் துஆ செய்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் பெண்களுக்கு குடும்பத்தின் மீதான மதிப்பை உருவாக்கி கொடு ரஹ்மானே. கூட்டு குடும்பத்தின் பரக்கத்தை உணர செய்ய அல்லாஹ். செல்வத்தில் பரக்கத்தை செய்ய அல்லாஹ், வீடுகளில் பரக்கத்தை செய்ய அல்லாஹ். எங்களை பார்த்து வளர்கிற எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய நல்லதை விட கெட்டதையே கற்கிறார்கள். எங்களுடைய தீமைகளை விடுவதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நரகத்தை காட்டக்கூடிய வாழ்வை வாழுகிறோம் அல்லாஹ். எங்களுடைய உடை, சிகை, அலங்காரங்கள் யூத நஸ்ரானிகளை போன்று எங்கள் பிள்ளைகளில் வெளிப்படுகிறது யா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே, மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் பெயரில் முஸ்லிம்களாக வாழ்வில் யஹூதி நஸ்ரானிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், மன்னித்து விடு யா அல்லாஹ். உன்னுடைய கடும் தண்டனைகளை தந்து விடாதே யா அல்லாஹ். வீடுகளை விட, மஸ்ஜிதுகளை விட நிரம்பி வழிகிற மருத்துவமனைகள் எங்களுக்கு பாடம் சொல்ல மறுக்கிற
இருக்கிறது யா அல்லாஹ். நாங்கள் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் உலகத்தில் சாதித்து விடுவோம் என்ற குருட்டு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மது பழக்கத்தில் இருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விடுவோம். பெண் போகத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். தவறான சம்பாத்தியங்களில் இருந்து பாதுகாத்து விடுவோம் யா அல்லாஹ். நாங்கள் பாவம் செய்தால் நீ எதிரிகளை கொண்டு அடிப்பாய், எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். பல முறை வீடு வாசல்களை இழந்திருக்கிறோம் யா அல்லாஹ். கௌரவ மரியாதை இழந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் வாழுகிற சொந்த நாட்டிலே கூட எங்களுடைய பேச்சுகளுக்கு அரசாங்கத்தில் மரியாதை இல்லை யா அல்லாஹ், பிற சமூகத்தில் மரியாதை இல்லை யா அல்லாஹ். எல்லாம் இருந்தும் இல்லாத அனாதைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரப்பே. இதற்கு எங்களுடைய பாவங்கள் தான் காரணம் என்பதை நாங்கள் உணர்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, சொல்லி சொல்லி உன்னிடத்தில் தௌபா செய்வதாக இருந்தால் எங்கள் வாழ்வே பாவத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ரப்பே. கொஞ்சமாவது இந்த சமூக அக்கறையோடும் உம்மத்தினுடைய கவலையோடும் எங்கள் பாவங்களில் இருந்து நாங்கள் விலகி வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய ரஹ்மானே. இஸ்திக்பார் செய்தால் தண்டிக்க மாட்டேன் என்று நீ குர்ஆனில் வாக்களித்திருக்கிறாய் அல்லாஹ். நாங்கள் மௌத்து வரையிலும் அதிகம் இஸ்திக்பார் செய்யக்கூடிய மக்களாக வாழச்சி ரஹ்மானே, வாழச்சி யா அல்லாஹ். ஒவ்வொரு மஹல்லாவிலும் மஸ்ஜிதுகள் இருக்கிறது, அந்த மஸ்ஜிதுகளில் நிர்வாகங்கள் இருக்கிறது, அந்த நிர்வாகங்களின் மூலம் மார்க்கம் இந்த மக்களுக்கு போய் சேருகிறது. பயன்படுத்தி அமல் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ரமலானுடைய காலத்தில் யாரெல்லாம் உன்னுடைய மஸ்ஜிதுக்காக உழைத்தார்களோ அவர்களை நீ கபூல் செய்ய ரஹ்மானே. நோன்பாளிகளுக்கு அள்ளி கொடுத்தார்களோ அவர்களை நீ கபூல் செய்ய அல்லாஹ். எதீமான குமர்களுக்கு வாரி கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்காக உதவி செய்தார்களோ அவர்களை கபூல் செய்ய ரஹ்மானே. உலமாக்களை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களை நீ கண்ணியப்படுத்தி அல்லாஹ். உன்னுடைய மஸ்ஜிதை இபாதத்துகளால் அலங்கரித்தவர்களை, இஅ்திகாஃப் இருந்தவர்களை யா அல்லாஹ் சொர்க்கத்திலும் இதே போன்று நாங்கள் ஒன்று கூடி உன்னை புகழக்கூடிய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வாளிப்பாயாக யா அல்லாஹ். இந்த ரமலான் வேகமாக ஓடிவிட்டது ரப்பே. வரக்கூடிய ரமலானிலும் ஹயாத்தோடு இருப்பதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ஆயுளை நீட்டி கொடு யா அல்லாஹ். திடீர் மரணங்கள் வேண்டாம் அல்லாஹ், கோர மரணங்கள் வேண்டாம் அல்லாஹ். எங்கள் கண்களுக்கு முன்னால் கஸ்ஸாவின் மக்களும் ஈரானின் மக்களும் சின்ன சின்ன குழந்தைகளும் நூற்றுக்கணக்காக கொல்லப்படுகிற அந்த பரிதாபகரமான இந்த உம்மத்தை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இதே மனநிலையில் தான் இந்த பாசிச பயங்கரவாத அரசு இஸ்லாமிய ஈமானிய சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். வாய்ப்பு வந்தால் நாங்கள் தொலைக்காட்சிகளில் தொலைவில் பார்க்கிற காட்சிகள் எங்களுக்கு நடந்து விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் யா அல்லாஹ். இதுவெல்லாம் இருந்தும் கூட எங்கள் ஈமான் பலப்படாமல் வாழுகிறோமே யா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்து விட ரஹ்மானே, மன்னித்து விடு யா அல்லாஹ். உன்னை தவிர நாங்கள் அழுவதற்கும் தொழுவதற்கும் கெஞ்சுவதற்கும் யாரும் இல்லை ரஹ்மானே. நாங்கள் யாரிடமும் போய் அழுது கெஞ்சுகிற அந்த இணை வைப்பு நிலை இல்லாததினால் உன்னிடத்திலேயே திரும்ப திரும்ப கேட்கிறோம். லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன்த, சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், பரிசுத்தமானவனே அல்லாஹ் எங்களை நீ மன்னித்து விடு ரஹ்மானே, மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த கூட்டத்தில் நிறைய தேவை உடையவர்கள் இருக்கிறோம் அல்லாஹ். வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்வை கொடு ரஹ்மானே, கடன் இல்லாத வாழ்வை கொடு. மருந்து மாத்திரைகளோடு ஆஸ்பத்திரியோடு ஐசியோடு போராடி கொண்டே இருக்கக்கூடிய நோயாளிகள் ஷிஃபாவை கொடு யா அல்லாஹ், ஷிஃபாவை கொடு யா அல்லாஹ். எந்த நோய்க்கும் மருந்தை படைக்காமல் நீ விட்டதில்லை யா அல்லாஹ். ஏற்பட்ட நோய்களுக்கு முடிவையும் கொடு ரஹ்மானே. எங்களை நிரந்தர நோயாளிகளாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு ஆசை இருக்கிறது ரப்பே, நல்ல ருக்கூ செய்து சுஜூத் செய்து இந்த நெற்றியை பூமியில் வைத்து சஜிதா செய்து தொழ வேண்டும். ஆனால் திடீரென்று எங்கள் உடல் ஒத்துழைக்கவில்லை, அந்த வாய்ப்புகளை இழந்து விட்டோம் யா அல்லாஹ். அதை நிரந்தரமாக்காதே ரப்பே. உடலுக்கு ஆபியத்தை தந்து கடைசி வரையிலும் நெற்றியை பூமியில் வைத்து சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கிடு யா அல்லாஹ். நிறைய குமர்கள், பொருளாதாரத்தினுடைய உச்சம், திருமண காரியங்களில் பயம், இந்த சமூகத்தின் உம்மத்தின் பெண் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நல்ல தக்குவாவுடைய மாப்பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும் ரஹ்மானே. நல்ல இளைஞர்களுக்கு தக்குவாவுடைய குர்ஆனிய பெண்களை மனைவிகளாக அமைத்துக் கொள்ளும் ரஹ்மானே. யா அல்லாஹ் வரதட்சணையின் பெயரால்
எவ்வளவோ ஞாபகத்துகளை இழந்து விட்டோம் ரப்பே. மகர் கொடுத்து மனம் முடிக்கிற நல்ல மாப்பிள்ளைகளை, நல்ல ஜோடுகளை அமைத்து கொடு ரஹ்மானே. யாருக்கெல்லாம் மனவாழ்வு அமைந்ததோ சாலிஹான குழந்தைகளை கொடு யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் குழந்தையை தந்திருக்கிறாயோ அந்த குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக உருவாக்கி கொடு ரஹ்மானே. கியாமத்தின் சமீபத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். பாவத்திற்குள் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் இயன்ற அளவு தக்வாவோடு வாழ்வதற்கான நல்ல நண்பர்களை கொடு யா அல்லாஹ். நல்ல சூழ்நிலையை கொடு யா அல்லாஹ். இந்த மஹல்லாவுடைய சூழலிலே வாழ்ந்து தக்வாதாரிகளுடைய தொடர்புகளோடு வாழ்ந்து உன்னை சந்திக்கிற அந்த வாய்ப்பை எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரஹ்மான். யா அல்லாஹ், எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை கனவிலும் நினைவிலும் நேரிலும் சந்திக்கிற வாய்ப்பை நசீபாக்கி கொடு ரஹ்மான். வார்த்தைக்கு வார்த்தை கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுகிற ஆஷிகே ரசூலாக எங்களை வாழவை அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையின் பிடிமானமே பெருமானார் மட்டுமே. துனியாவிலும் மண்ணறையிலும் மறுமையிலும் அந்த நாயகத்திற்கு நன்றிக்குரிய அடியார்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உனது நபி வராவிட்டால் ஜாகில்களாக நாங்கள் போயிருப்போம் ரப்பே. இணை வைப்பாளர்களாக இருப்போம் ரப்பே. எங்களுடைய பிடிமானம் வாழ்வனுடைய மிக பெரும் அடையாளம் முஹம்மது ரசூலுல்லாஹ். வாழும் வரை இந்த கலிமாவை உறுதியோடு பிடித்து மரணிக்கிற பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடு ரஹ்மான். எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்கள், பெற்றவர்கள், பெரியவர்கள், உஸ்தாதுமார்கள், இந்த ஜமாத்தை உருவாக்கிய பெருமக்கள் எல்லோருக்கும் கபருடைய வாழ்வை வெளிச்சமாக்கி கொடு ரஹ்மானே. சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொடு யா அல்லாஹ். எங்கள் துஆக்களை கபூல் செய் ரஹ்மானே. அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கேட்டார்களோ அது அனைத்தையும் எங்களுக்கு வழங்கிடும் ரஹ்மானே. எதை வேண்டாம் என்று பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டும் எங்களையும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.